அதாவது பெரியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், டெய்லி காத்தால என்ன பண்ணுவார், பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பூ பறித்து துளசி பறித்து எல்லாத்தையும் மாலையாக கட்டுவார். என்ன கட்டுவார், மாலையாக கட்டுவார். அதை கட்டிட்டு என்ன பண்ணுவார், ஆற்றுல கொண்டு அந்த கூடை தான் அப்போல்லாம், இந்தமாரி பையெல்லாம் கிடையாது, கூடை, அதாவது ஓலைக்கூடை, இந்த ஓலைக்கூடையில் வச்சுட்டு அதை ஆற்றுல கை காலெல்லாம் விட்டு இந்த மாலையை எடுத்துட்டு போய் கோயிலில் பெருமாளுக்கு கொடுப்பார். அது டெய்லி இந்த பட்டாச்சார மாமா பெருமாளுக்கு சாத்துவார். இப்படி டெய்லி பண்ணிட்டு இருக்கார். கார்த்தால் எழுந்து தண்ணி கூட குடிக்க மாட்டார், தீர்த்தம் கொஞ்சம் கூட ஆற்றுல சாப்பிட மாட்டார். நேராக போய் பெருமாளுக்கெல்லாம் மாலையை சாத்திட்டு பெருமாளுக்கு திருவாராதனை ஆனதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு கிட்டேருந்து தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் சடாரி வச்சுட்டு ஆற்றுக்கு அதுக்கப்புறம்தான் என்ன பண்ணுவார், ஆற்றுல காஃபி சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றதுலாம் பண்ணுவார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்னாச்சு, அதாவது பெரிய காம்பவுண்ட் இருக்கும், அது பெரிய, அதாவது நந்தவனத்தில் தான் பூ இருக்கும். நந்தவனம்னா தோட்டம், தோட்டத்தில் தான் நிறையா பூ துளசிலாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார், அதுக்கு காம்பவுண்ட் போட்டு கேட்டு பூட்டிருக்கும். இந்த கேட்டு பூட்டிடுறப்போ அன்றைக்கி கேட்டை திறந்துன்னு உள்ளே போகிறார். உள்ளே போகிறப்ப என்னாருது, ஐயோ குழந்தை கத்துற சத்தம் கேட்குது. குட்டி பாப்பா அப்படின்னு கத்துறது பாப்பா, குட்டி பாப்பா கத்துறது. எங்கடா சத்தம் கேட்குறதேன்னு பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, எங்கேயோ கேட்குறது, ஏதோ வீட்டில் சத்தம் கேட்குறது, குழந்தை புதுசாக வந்திருக்கா போல அழறா எங்கேயோ அப்படின்னு நினச்சிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறார் நந்தவனத்துக்கு. நந்தவனத்துக்குள்ளே போக போக குழந்தை கத்துற சத்தம் அதிகமாக கேட்குறது. ஆனால் பெருமாளே எங்கே எதிராக கேட்குறதுன்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த துளசி செடியெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு கீழே ஒரு அழகான கூடையில் ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு அந்த கூடை மேலே ஒரு குழந்தை அழுகுது. குழந்தை குட்டியாக அழகாக கிழங்க வச்சுட்டு இருக்கு, அழகாக இப்படி ஒரு கொண்டை வேற, இப்படி ஒரு கொண்டை போட்டுட்டு இருக்கு. ஆஹா குழந்தை இருக்கேன் அப்படின்னு கையில் தூக்கிட்டு பார்க்குறார். குழந்தை அழகாக இருக்குது, பார்த்துக்கு எடுத்துன்னு வரார். குழந்தைக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார். பேர் வச்சு குழந்தை கத்துருதே, என்ன பண்ணுறது, பாலை காய்ச்சி நான் பாட்டிலில் ஊற்றி நல்லா கொடுக்குறார் குழந்தைக்கு. அழுகை நிற்பாடி எடுத்து குழந்தை சமத்தா. இப்படியே அந்த குழந்தை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாரி கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதே மாரி. அப்புறம் இவனை மாரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஆயிடுறான், நல்லா பெரிய ஆயிடுறான் அந்த குழந்தை, அந்த பாப்பா பெரிய ஹைட் ஆயிடுறான்.